தென்மொழி வரலாற்றில் ஐயாவுடைய வரலாற்றில் தென்மொழி ஒரு பெரிய பங்கு. அந்த தென்மொழியும் அவரை பிரிக்க முடியாது. தென்மொழிதான் அவர் என்கிற நிலையில் வாழ்நாள் முழுவதுமே அதற்காக ஒப்படைத்து கொண்டிருக்கிற நிலையில் பொருளியல் கட்டுப்பாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருந்த இருந்தாலும் அதனுடைய நலிவான பகுதி ஒன்று இருக்கிறது. இதை உங்களை சொல்ல வேண்டும். அந்த மின்சாரம் என்கிற ஒரு தடை சட்டம் கருப்பு சட்டம் வந்த பிறகு ஐயா அவர்களும் தொடர்பே அவர் பெரிய பெரிய அரசியலுக்காக அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒதுக்கி சிறையில் போட்டு அம்மையார் இந்திராகாந்தி அம்மையார் ஐயா அவர்களையும் பிரிவினை தொடர்பான ஒரு வழக்கில் அவர்களை கொண்டார்கள். இங்கு இருக்கிறவர்களுக்கு காரணம்லாம் தெரியுமா என்றும் தெரியவில்லை. என்ன நடக்கிறது என்றே தெரியாது. ஐயா அவர்களை சிறைப்படுத்திட்டு போனதுதான் தெரியும். அவங்களை எங்க வைத்திருக்கிறாங்க என்னன்றதெல்லாம் ஒரு 2 மாதங்கள் அளவுக்கு தெரியாது. அதுதான் மிக நலிந்த காலம். தென்மொழி நலிந்தாலே தென்மொழி குடும்பமும் நலிகிறோம். இருந்தாலும் இதனை நாம் தொடர்ந்து அவருடைய துணையுடன் இறைவனுடன் மற்றவர்களுடைய துணையை வைத்துக் கொண்டு இதை நாம் நடத்தி கொண்டிருந்தோம். அம்மா அவர்கள் அந்த வறுமையிலும் அவர்கள் ஊக்கம் கொடுத்து நடத்தி கொண்டிருந்த காலம். ஐயா திரும்பி வந்தவர்கள் மிக மகிழ்ச்சி. அந்த வீட்டு பக்கமே அந்த தெருவிலே ஒரு காவலர் இருப்பார், இன்னொரு காவலர் இருப்பார். கடந்த ஒரு 10 மாதங்களாக அப்படி இருக்கும். யார் இங்க வீட்டுக்கு வருகிறார்கள் குறிப்பு போகும். அதனால வீட்டுக்கு வருவதற்கே என்பவர்கள் அஞ்சுவாங்க. மடம் தொடர்பெல்லாம் எல்லா மடம் தொடர்பும் கண்காணிக்கப்படும். ஒரு இதழ் வந்தாலும் அதுல ஏதாவது பகுதி இருந்தால் வெட்டிட்டு தான் மீதி வரும். மடம்லாம் கருப்பு மயில அடிச்சுட்டு தான் வரும். எனக்கே தெரியாது. நாம எழுதுகிற படங்கள்லாம் கண்காணிப்பு போகும். அந்த மாதிரி கருப்பு சட்டம் என்றது அந்த அளவில் பாய்ந்து கொண்டிருந்தது. ஐயா அவர்கள் வந்த பிறகு தென்மொழி மரத்தை தூக்கி நிறுத்த முடியுமா என்கிற நிலைதான். அந்த நேரத்துல தமிழ்ச்சந்திரன் மற்றவர்கள்லாம் அப்பதான் வராங்க. மாணவர்கள் தமிழ்ச்சந்திரன் வந்திருக்காருன்னு தெரிகிற அறிவுறுத்தா அவர் போடுவாங்க. அண்ணன் பாடிமான் நோக்கி அண்ணன் என்றுதான் அழைப்போம். அழைக்கிறோம். அழைக்க வேண்டிய அந்த நாள்ல அவங்க அந்த மாணவர் விடுதி நமக்கு அந்த விசாரணை நேரத்தில் அவங்க மாணவர்கள் அப்போது அமைச்சர் கொடுத்து இருப்பாங்க. இவரு 5 கொண்டு காட்டுவாங்க. போய் இது போல உறுப்பினர் தென்மொழி ஒவ்வொரு நாளும் அஞ்சல்காரனை வைத்துதான் வருகிற கடமை வைத்துதான் அந்த நாள் செயல்பாடுகள் தீர்மானிக்கிற அளவுக்கு நம்ம அந்த விக்கெட்டு அப்பொழுது எப்பொழுதுமே அப்படித்தான். அந்த குறிப்பிட்ட நாள் அஞ்சல்காரன் அந்த முகவரியே மறந்துக்கிற அளவுக்கு இருந்தது. அப்பொழுது குறைவான தொகைதான் உறுப்பினர் கட்டணம். அவங்க திரட்டி கொடுத்தாங்க. மறுபடியும் தூக்கி நிறுத்துகிற அளவு அவங்களே சொன்னாங்க. அந்த செய்தி அது மிக சிறியதாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுல நான் தூக்கி கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் செய்தார்கள். அதை நம்ம பாடலும் பாராட்ட வேண்டும். அதற்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அமிர்தலிங்கம் தமிழர்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த அலுவலர்களும் இளைஞர்களாக இருந்தாங்க. அறிமுகம் செய்த அளவில் இந்த இளைஞர்களுக்கு இடையில சிறப்புகள் வர இல்லையா? அந்த நாள்ல இருக்கிறவர்களுக்கு தெரியும். சென்னையில பாண்டி மசால் துப்பாக்கி சூடு இவர்கள் 2 பிரிவினர் துப்பாக்கி சூடு அளவுக்கு வந்து விட்டாங்க. அவங்களோட ஒருங்கிணைந்து சென்னையில கைதாக்கட்டையில நித்தலின் மன்னார் அவர்களுடைய வீட்டில் இருவரையும் வரவழைத்து முகலன் பிரபாகரன் இருவரும் இளைஞர்கள். அவங்க அப்பதான் அவங்க முதல்ல கொண்டு வந்து தென்மொழியில நாள்தோறும் முகலன் வருவார், பிரபாகரன் எப்பொழுதாவது வருவார்.
துப்பாக்கி சூடு நடந்த பொழுது வந்து இவர்கள் இருவரையும் வைத்து ஒருங்கிணைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஐயா அவர்கள் வந்தார்கள், நெடுமாறன் ஐயா வந்தார்கள். நாம அவர்தான் பார்க்கிறோம் என்பது வெளியே. அதற்கு பிறகு தொடர்ந்து பாவலர்கள் ஐயாவுடன் தொடர்பிலேயே இருந்தார்கள். இது ஒரு செய்தி. பாவலர்கள் மறைந்த பிறகு அடுத்த 95ல மறைந்த பிறகு 96வது நாள்ல ஐயாவுடைய பிறந்த நாள் வந்து ஐயா மறைவுக்கெல்லாம் நமக்கு நிறைய துணையாக இருக்கிறாங்க. பொழுதும் வந்து கருத்துகள் சொல்லி போகிறோம். நிறைய நாங்க நமக்கு தந்தையாகவே எண்ணி ஐயா இது போல ஐயாவுடைய மறைந்த பிறகு ஐயாவுடைய பிறந்த நாள் நீங்க பங்கேற்கணும்னு போய் கேட்கிறோம். கேட்கிற போது அந்த உதவியாளர் சொல்ல வருகிறார். அவர் அப்படியே கை நிறுத்திட்டாங்க. நாம அதுதான் சொன்னோம், ஐயாவுடைய பிறந்த நாள் வந்து நீங்க பங்கேற்கணும். ஐயா பிறந்த நாள் தான் நம்ம பிறந்த நாள் தான் வாங்க பங்கேற்கணும்னு வந்தாங்க. ரொம்ப தெரிஞ்சது ஐயா அவர்கள் மார்ச் 10 தான் 1933 தான் ஐயாவுடைய பிறந்த நாளாம் என்ற ஒரு செய்தி தெரிந்தது. அவங்களுக்கும் பிறந்த நாள் என்று அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி முடிந்தவர்கள் மறுபடியும் போய் கேட்பாங்க. சொல்லவே அப்பொழுதுதான் சொன்னாங்க, ஏன் பிறந்த நாள் தான் நம்ம பிறந்த நாள் எங்களுக்கு ஐயா அவர்கள் எப்படியும் நஞ்சை மொழியில கலந்துள்ளவர்களும் எல்லாம் முழுவதும் சொன்னார்கள். முழுவதுமாக சொல்லக்கூடிய அளவு இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். எழுத்தடைவர்கள் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் நடத்துவது இங்கு தஞ்சை மொழிக்கு வந்துள்ள போது விருந்தாசனாக உங்களுக்கு பெரிய மலை இந்த அப்படியே மொழிபெயர்ப்பார்கள். விருத்தாசனம் நம்ம சொல்றோம் மலை. மலையிலே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிற அவருடைய திருமகனார் ஆரை அவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கலந்துருக்கிறோம். இதுக்கு நன்றியுடைய நாம் தான் சொல்ல வேண்டும். அவர்கள் அப்பொழுது ரத்தனகிரி அதெல்லாம் நிறைய கூட்டம் நம்ம கல்லூரியிலேயே நடக்கும். ஒவ்வொரு கல்லூரியிலையும் அது பெரிய அளவுல கூட்டமா இருக்காது. கலந்துரையாடலும் கூட்டமாகவும் வேறு வழியாகவும் செயல்பாட்டாகவும் இருக்கும். அந்த கல்லூரியே அந்த அளவில் இருந்தது. நாம் அப்பொழுது தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினோம். அது அருளி வருவதற்கு முன்பு நம்ம கலைஞராகவே நம்ம பணியாற்றி கொண்டிருந்தோம். அப்போ வருகிற பொழுதுதான் அங்கதான் நடக்கும். ஐயா ரத்தனகிரி அவர்களும் இங்க வருவாங்க அப்படின்னு நான் நம்பினோம். போய் அவர்கள் கட்டாயம் சந்திக்க வேண்டியது. இங்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது அங்கேயே சென்னையிலையும் சரி இங்கேயும் சரி ஐயா பதிவாளராக இருக்க சுப்ராயல் ஐயா அவர்கள் இங்கு வந்து இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து தென்மொழியோட தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல ஆளுமைகள் இங்கு வந்திருக்கிறது. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி சொல்லலாம். இந்த அறிமுக உரையை பற்றி இந்த 100 அறைகளை பற்றி செய்திகள் 38 ஆண்டுகள் தென்மொழி இதழ்கிறார்கள். அதற்கு முன்பே பாமியங்களை கேட்கிறார்கள். இதையெல்லாம் துவக்க வேண்டும், தொகுத்து வெளியிட வேண்டும் என்கிற நிலையெல்லாம் நமக்கு முதலே எண்ணமாக சிறு இருக்கும் பொழுதே லெனின் கலெக்டர் சென்று அந்த பேழையில 2 அடுக்குல பெரிய நூல்கள் 40க்கும் மேற்பட்ட நூல்கள் காரணமாக நூல்கள்லாம் அடுக்கி வைத்திருக்கார்கள். அவனுடைய கலெக்டர் என்கிற ஐயா அவருடைய விடுதலை எல்லாம் இப்படி ஒரு நூலாக ஆக்க வேண்டுமே, ஆக்கினால் அது பெரிய அளவில் இருக்கும் என்றெல்லாம் சிறிய அளவில் நாம் எழுதினோம். அதற்கு பிறகு மறைவு எல்லாம் சேர்த்தால் அதெல்லாம் பெரிய அளவில் கணிச்சா அவனுடைய மாணவர்கள் கணிச்சா அவங்க இருக்கிற போது என்பதில் 3 தொகுதிகளாக வந்தது.
அது பிறகு 15 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்த பிறகு அந்த பாடல்கள் எல்லாம் சேர்த்து 8 தொகுதி வந்தது. அதே போல் அவருடைய கட்டுரைகளே தோற்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருடைய நமக்கு வந்தது. தொழிலும் முன்னின்று ஒருங்கிணைத்து அந்த செயல்பாடுகள் அவர்களுடைய ஆண்டுகால சொற்பொழிவுகள் திருக்குறள் சொற்பொழிவுகள் எல்லாத்தையும் வைத்து அதை வட்டி விழிப்புணர்வு செய்தார். செய்தபோது 3 ஆண்டுகளுக்கு மேல கொண்ட ஒரு பெரிய செய்தி. இது போல் தமிழ்நாட்டில் ஒரு பாவலருக்கு, ஒரு விடுதலை பாவலருக்கு இந்த போல ஒரு அழைப்பு பெரியார் அவர்களுக்கு வந்தது. அவருடைய நூறு தான் தொகுக்கிறதுக்கு ஆணையாங்க. நாம அந்த நாள்ல அதை செய்வதற்கு பெரியார் செய்வதற்கு பெரிய பரம்பரம் நல்லா இருந்தது. நாம அப்படி இல்லை, ஆனா அவர்கள் கருத்துகள் தான் அளவுல இருந்தது. இதெல்லாம் நமக்கு மக்களிடம் கொண்டு போனால்தான் அது செயல்படும். அடுத்த தலைமுறை 20 நாட்டுக்கு முன்பு உள்ள அறிஞர்களுக்கு தான் அந்த உணவுகள்லாம் இருந்தது. இங்கு உள்ள அடுத்த தலைமுறைக்கு அந்த உணவுகள்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி மிக வருந்தினாங்க ஐயா பழனிமன்றம் அவர்கள். நாம அந்த செய்திகள்லாம் நாம கொடுத்து அந்த உணர்வு இருக்கக்கூடிய ஒரு படைக்கலமாக நாம உருவாக்கி மக்களிடம் கொண்டு போனால்தான் அது செயல்படும் என்கிற நிலையில் அவங்க இது எப்படி இந்த உணர்வை பெற்றார்கள். இன்னைக்கு ஒரு பட்டியல் சேலத்தில் இருக்கிற மிக பட்டிக்காடு பிள்ளைகளே பட்டிக்காடு வேறு கூட கிடையாது. ஒரு 10-15 கிலோமீட்டர் சொல்ல வேண்டும், நடந்து போக வேண்டும், பாதை கூட கிடையாது. அந்த ஊர்ல இருந்து சேலத்துக்கு அவர்கள் பள்ளி மாணவர்கள் இவங்க ஏற்கனவே ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 9ஆம் ஒரு 7 நடத்தினாங்க. கையெழுத்து 7 இதையெல்லாம் பார்த்தா பொன்னமரான உயர்நிலை பள்ளியில பொன்னமரான தமிழ் மாணவர் என்றாலே எப்படி வந்தது தமிழ் மாணவர் என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். நிகழ்ச்சியில தலைமையாசிரியராக உரையாற்றினார். அதுல என்ன பாடலாம் அப்படிங்கிறது போது தமிழகத்தை சேர்ந்த வாழிய தமிழ் வாழ்கிற தமிழர் ஒரு பாடனையார் பாடம் இருக்கிறது. அந்த பாடலாம் சரி பாடலான்னு சொல்லிடுறாரு. மாவட்ட ஆட்சித் தலைவர்களா இந்த தலைவர்களா பள்ளிக்கு தலைமையேற்ற சிறப்படைப்பாளராக வந்திருக்கிற நேரத்தில் அந்த பாடல் பாடப்படுகிறது. அதுல ஆரியர் போட்டு ஆட்சி இங்க நடக்கிறது, இந்த நாடு ஒரு வரி வருது. உடனே அவன் பாடவன் நிறுத்தி இடையில 2 வரிதான் 3 வரிதான் போயிட்டு ஆரியர் அமைத்த சிறந்த நாடு உடனே நிறுத்து அப்படிங்கிறாங்க. அது ஒரு விழா, ஒரு பெரிய வருவாயிற்று. அது மாவட்ட ஆட்சித் தலைவர் கலந்து கொள்கிற சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிற ஒரு நிலையில அதை நிறுத்தின உடனே அது ஒரு பெரிய நிலையாக அவர் தலைமை ஆசிரியர் இடைநீக்கம் செய்து அவரை விளக்குற அளவுக்கு வந்திருந்தது. அதற்கு பிறகு போராடி அவர்களுடைய ஒரு ஆசிரியராக அந்த தமிழ் உணர்வை யாருக்கு ஊட்டினார்? அந்த ஏற்கனவே உணவோடு இருந்த காவலர்களுக்கு ஊட்டினார். காவாளரை அறிமுகப்படுத்தினார். கல்லூரியிலே காவாளரை அறிமுகப்படுத்தினார். காவாளர் வழியாக இந்த தமிழ் ஊற்றம் பெறுகிறது. தமிழை பற்றிய ஆர்வம், காவியங்கள் பாடல்களுடைய ஈடுபாடு, இதெல்லாம் சேர்த்து புதுவைக்கு வருகிறாங்க. புதுவையில அதற்கு முன்பே இந்த காட்சியில வந்தது போல வனத்துறையில ஒரு காவல்துறையில ஒரு பதவி வருகிறது. அதையும் அவர் கொடுத்து அஞ்சல் துறை புதுவையில பாவேந்தரை விட்டு அந்த மாநிலத்தில் வருகிறார். பாவேந்தரோட பொய்யாக்கி பாவியம் அங்கே மக்களுடைய புதுவையில திருமணம் முருகனார் என்ற அழகனார் போன்ற தமிழறிஞர்கள் அவருக்கு நட்பு கிடைக்கிறார்கள். தென்மொழியே அங்கேயேதான் தொடங்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில ஒரு தென்மொழி அறிமுகம் போல ஒரு 2 அச்சிட்டு வருகிறது. அதற்கிடையில புதுவையில் கடலூருக்கு மாறினாங்க. கடலூர்ல
தென்மொழி என்ற எழுதும் மாற்றப்பட்டது. அதற்கிடையில் நாம் 3 பேர் பிறந்திருந்தோம். அக்காள் உட்படி நான் அங்கே தேன்மொழி. தேன்மொழிக்கு அடுத்தபடியாக தென்மொழியும் ஒரு தொகையாக அவங்க போச்சுனாங்க. நாம் எழுதினோம். இதழ் மிகவும் சிறிய பையன்களாக இருந்தோம். தென்மொழி தொடங்கி நான் கொண்டிருக்கிற பொழுதே இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல ஐயா தலைமையை தூக்கி போராட்டத்தில் குதிக்கிறாங்க. குதிக்கு முதல்ல போராட்டத்துல எல்லாரையும் தலை செய்வாங்க போடுவாங்க. ஆனா தீர்ப்போட ஒரு வழக்கு போட்டு அதுக்கு தண்டனையை அவங்க தண்டனை அப்படிங்கிறது போல செய்தி வந்து தண்டம் கட்ட முடியாது, தண்டனை எல்லாம் கொடுக்குறது சிறை போக்குறாங்க. மறுபடியும் சிறை போனாலும் சட்டத்தை கட்டிதான் போல நிலை. அப்பொழுது அச்சகத்துல அடிக்க முடியாது. அச்சகத்துல யாருமே அடித்து கொடுக்கிற அளவுல கூட தென்மொழி இல்லை. எல்லாரும் மிரட்டிடுவாங்க. இன்றைக்கே மிரட்டுறதுங்கிறது வேற. அன்றைக்கு அங்கே சட்டமுறை சிக்கல்கள்லாம் சொன்னாங்க. இப்போ அதை விட கடுமையான சட்ட நெருக்கடிகள்லாம் போட்டு நெருக்கி இருக்கிறாங்க. அன்றைக்கே அதெல்லாம் தொடங்கியிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்பொழுது ஒரு 1 மாதத்துக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழகத்துல பாவலர்களுக்காகவும் ஒரு 3 நாள் கருத்தரங்குகள் நடைபெறுகிறது. அந்த கருத்தரங்கு பாவலர்களுக்கு நடைபெறுகிறது. பாவலர்களுக்காக அது மணிகண்டன் பேராசிரியர் மணிகண்டன் நடத்துகிறார். உண்மையிலேயே மணிகண்டன் இல்லை என்றால் ஒரு யாருமே நடந்திருக்க முடியாது. அவர் திருவள்ளுவர் சரவணன் அவருடைய மாணவர் அவ்வளவு துணிவான என்ன வேணாலும் நுழைவாங்க. ஆனால் அவருடைய துணிவை பாராட்ட இரவு மிரட்டான், 11 மணிக்கு வந்து மிரட்டான். யாருக்கு அவங்க இருக்கிற போது 30 ஆண்டுக்கு முன்னாடி மறைந்த போது அதுக்கு முன்பு தென்மொழி அடித்து கொடுக்கிறதுக்கே அச்சகங்கள்லாம் போய் மிரட்டிடுறேன். அப்புறம் அதுக்காக தனி அச்சகம் தொடங்கணுங்கிறதுக்காக அச்சுப்பொறியெல்லாம் ஏற்பாடு செய்து அதெல்லாம் அவர்களிடையே கடன் திட்டங்கள் தொகையெல்லாம் திரட்டி பொறியுடைய இறங்கி பொறி தொடர முடியும் நிற்கிறது. பொறி பஞ்சாப்ல இருந்து வந்து ஆனா இவங்க வந்து சிறையிட்டாங்க. அந்த பொறியெல்லாம் மீட்டு கொண்டு வந்து பொறுத்தளவுக்கு அவங்க வந்து அம்மா பாட்டியெல்லாம் நிலத்தெல்லாம் விற்றுதான் அந்த தொகையெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது, என்னன்னே தெரியாது. அவங்க அந்த வீர அவர்கள் அவங்க படிக்காதவர்கள், பாட்டியெல்லாம் படிக்காதவங்க, மாதாக்கள் படித்தவர்கள். அவங்க அந்த வீடு எங்க நடந்தாலும் அவங்க போவாங்க. அந்த வீடுல அவர் படிச்சாங்க. அந்த பொறியெல்லாம் அந்த வீட்டுக்கு உண்டாங்க மறுபடி அச்சகம் வந்து என்னுடைய அச்சகம் அச்சகத்தை வந்து அதுல தென்மொழி அதுல மின்சார இணைப்பு கொடுக்கிறது எல்லாமே செட்டாக பண்ணுவோம். கடைசி காலத்துல சென்னையில வீடு முடிவாயிடும். வீடு வாடகை வீடு அதை நம்ம எத்தனை திரும்பி அந்த ஆவணத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை வீடுகள் மாற்றுவதற்கே போதும் என்று ஆகிவிட்டது. கடைசி வீடுகள் உட்பட இது போல வருகிறது. வீடுகளை எழுதிதான் அது போல வீடு கொடுக்கறதுக்கு வீடெல்லாம் முடிவு ஆயிடும். முன்படமெல்லாம் கொடுத்துருப்போம். அடுத்த நாள் போகிற போது முன்படங்கள்லாம் இங்க வாங்க, நீங்க வந்து பெரிய போராட்டக்காரங்க, போராடியாங்க, தீவிரவாதியாக தெரியாது அப்படி குடியிருக்கிறது கூட இடையூறு. 30 ஆண்டுகள் பிறகு அதான் சொல்லுவாங்க. அவங்க போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க படத்தை வச்சுக்கிட்டு பறிஞ்சுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. 30 ஆண்டுக்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்துல அவரை பற்றிய கருத்தரங்கு நடக்குது. இரவு காலையில நடக்குது. காலையில 10 மணிக்கு இரவு 11 மணிக்கு போய் பேராசிரியர் வீட்டை கதை வந்துட்டு யார் எதுக்கு நடத்துறீங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் அவர் எதிர்கொண்டு அவருடைய குருக்கள்லாம் மாற்றுவதையாக்கப்பட்டிருக்குது. அரசே யாருக்கு வந்தது ஒன்றா நீங்க வந்திருந்தால் அரசு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்தது. தமிழ்நாடு அரசு அவருடைய மாற்றுவதையாக ஆக்கியிருக்கிறது. ஒருவேளை ஆளுநர் என்ன ஆளுநருக்கு போல அவங்களுக்கு பெரிய வருது ஆளுநர் தான் இப்ப ஆளுகிறார்கள். நமக்கு என்ன அதிகாரம்லாம் குறைஞ்சுதானே வருது. ஐயா சொன்னது போல அதிகாரம்லாம் சிரித்து போயிட்டு ஆளுநர் அவருக்கு பக்கம் வந்திருந்தா அதுல பாருங்க சாகித்ய அகாடமி அவருடைய வரலாற்று அறிவிச்சு இதெல்லாம் காட்டி இப்ப அவருடைய இதழு ஊடகம் விருது கொடுத்திருக்கிற அரசு இதெல்லாம் நடந்திருக்குது. 11 மணிக்கு அவர் கேட்கிற பேராசிரியர் எல்லாம் உடனே ஆவண தாண்டாங்க அனுப்பி அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஒரு சின்ன செய்தி பதிவாளர்கள் போய் சொல்லி இவ்வளவு துறையில பல்கலைக்கழக துறையில இதெல்லாம் நடக்கக்கூடாது அனுப்புதுன்னா உடனே அவங்க என்ன தெரியும் உடனே எழுதிடுவாங்க. அதெல்லாம் துணிச்சு இருந்து இவரோட திருப்பி ஒரு வாரம் கூட அதை நடத்துகிறது. அவன் என்னன்னா இந்த எழுத்தடை வெறும் எழுத்தடை உள்ளதான் தெரியுது, எழுத்து நூல்களாக தான் தெரியுது. இதுக்குள்ள ஒரு தீ இருக்கிறது, ஒரு அணுகுண்டு இருக்கிறது என்பதெல்லாம் அவனுக்கு புரிந்து வைத்திருக்கிறான். அதனாலதான் இந்த செய்திகள் இங்க ஐயா உலக ரத்தன வேளாண் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு நிலைகள்ல நமக்கு துணையாக இருந்து கொண்டே இருக்கிறாங்க, இன்னும் துணையா இருக்கிறாங்க. அவங்க பலருக்கும் பல அறிஞர்கள் நல்ல அவர்களுக்கு எந்த ஐயா வலது ஐயா போவாங்க. அதெல்லாம் நம்ம அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களும் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்லலாம். அது போன்று அந்த நிலைகள்ல இந்த நூல் அடைமுறைகள் தான் நம்ம முடிவு பண்ணி இங்கே வந்து நம்ம பார்வையிட்டு இதை நீங்க பார்க்கணும். பார்த்து இதனுடைய பரப்புதலை நாம் செய்ய வேண்டும். சும்மா பார்த்து வீட்டில் அடுக்கி வைக்கிறது மட்டுமே அல்ல. பொதுவாக நம்ம செண்டுமணி சொற்பியலாக பதிப்பாசிரியராக நம்ம பணியாற்றுறோம். 31 தொகுதிகள் வந்தது. யாரும் வாங்க அதுல பெரிய செய்தி சொற்பிறப்பியல் தமிழை வாழ வைக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா சொற்பிறப்பியல் வேறு சொல்றா பிறமொழிகளுக்கு தமிழ் கிராமத்திற்கு தாயும் ஆரியத்திற்கு மூலமே என்றால் அவர் அந்த 2 வரியில் 2 வரி அல்ல, அதனுடைய செயல்பாடு தான் சொற்பிறப்பியல். இது எல்லாமே ஆரிய திராவிட மொழிகள் எல்லாம் பரவி இருக்கிறது. ஐரோப்பிய மொழிகளுக்கெல்லாம் அந்த வேற்றூர் போயிருக்கிறது என்று நிறுவுகிறார். 31 தொகுதி நமக்கு எந்த பொருளுமே நமக்கு தெரியாது. காலங்கள் வந்த பிறகுதான் வில்லியம் ஜோன்ஸ் சொல்றான் இந்திய மொழிகள் எல்லாமே சமஸ்கிருதத்துல இருந்துதான் அதுதான் தாய்மொழி சொல்லிட்டு முடிச்சுட்டான். யார் சொன்னது? அவன் பார்க்கிறான், அவன் பார்வைக்கு போய் நிறுத்தி அதை சொல்ல வைக்கிறார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது அடுத்தது காதல் வர்றார். அந்த பிறகு அப்படிதான் நம்பிக்கை வர்றாரு. அப்பதான் தமிழ் இனத்தை பார்க்கிறார். இது வந்து இறங்குறது இன்றைய சென்னை மாகாணம் கூட ஆந்திர பகுதியில தான் இறங்குறாங்க. அப்புறம் படிப்படியா அந்த மூலத்தை தேடி வருகிறாங்க. அவனை எழுதின அந்த ஒப்பிலக்கணம் திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தை எல்லாரும் வாங்கி படிக்கணும். அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வாங்கி படிக்கணும். ஏன்னா 200 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் உணரவே இல்லை. அதை சரியான மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு பகுதியாக இன்றைக்கு முழு பதிவு நல்ல தமிழ மொழிவாக்கம் செய்து பேராசிரியர் பாலசுப்ரமணியம் வெளியிட்டிருக்கிறாங்க. விலை பகுதி தான் அது. உலக தமிழ் ஆராய்ச்சி பாடநூல் கல்வியல் பணிகளில் இது வெளியிட கிடைக்கிறது. வாங்கி அதை படிக்கிறது. நாம் அந்த 31 தொகுதிகளாக விற்பனை செய்யும் பொழுது வாங்கி அடுக்கிறதுக்கு ஒரு எதிரி யாரு? நம்ம வீட்டிலேயே அம்மா இருப்பாங்க, தாய்மார்கள் தான். என்ன நூலை வாங்கி அடைக்கிறீங்க? இவ்வளவு அந்த தொகை சிறிய தொகை. அரசு 10,000 ரூபாய் தான். அதுக்கு 30 விழுக்காடு கழிச்சு கொடுக்குது. அதனால 6,000 சில்லறையே இந்த நூல் கிடைக்கிறது. ஆனாலும் 6,000 ரூபாய்க்கு வாங்கி வாங்குறது ஒரு பக்கம். அதை வீட்டுல அடைக்கணும்னா யார் முதல் எதிரியாக இருப்பாங்க? தாய்மார்கள் எதிரியாக. நமக்கு எல்லாமே எதிரியாக பெண்கள் தாய்மார்கள் நாம விழிப்புணர்வு கூட்டல் நாம மட்டும்தானே வந்திருக்கிறோம். தாய்மார்கள் ஒரு 20 ரூபாய் இங்க வந்திருக்கிறாங்க.
நாம மட்டும்தான் இங்க வந்திருக்கிறோம். அவங்களை அழைச்சிட்டு வரணும், அவர்களுக்கு உணர்வு கூட்டணும். அவங்க சரியா பாதி இருக்கிறாங்க, பாதிக்கு மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கையில தமிழ் தமிழ் மொழியெல்லாம் போய் சேர்ந்தால்தான் இந்த நாடு விடுதலை பெறும், உரிமை பெறும். நாம இங்க வந்துட்ட பிறகு பையன் போகிற மாதிரி வீணா போக கூடாது அப்படின்னு யார் சொல்லுவார்? தாய்மார்கள் தான் சொல்லுவாங்க. நீங்க இந்த நூல்களை வாங்கி நாம அடுக்க கூடாது, பறக்க வேண்டிய பொறுப்புல நம்மளெல்லாம் பெரியாருக்கு ஆணையத்தவர்கள் கிடைத்தாங்க. நாம் நமக்கு ஐயா அவர்கள் நம்ம வளர்த்ததுனால அதே நிலைகள் அதே உருவாக இருந்து நாமும் ஆளுக்கு அறுவரும் ஆளுக்கு ஒரு பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே தொடர்ந்து அந்த பணிகளாக நம்பி பொருள் அழைக்கிறார். நாம் இந்த தென்மொழியை எடுத்துக்கொண்டோம். சொற்பிறப்பிலே பாவனுடைய சொற்பிறப்பிலே பதிப்பாசிரியராக இருக்கிறோம். எனவே இந்த படியாகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எழுத்தாளர்கள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு செயல்படுவதில்லை, இன்றைக்கு நாளைக்கு தமிழ்நாடு உரிமை பெறுகிற வரை இது செயல்பாடு இருக்கும். இந்த செயல்பாட்டை அந்த எழுத்துக்களை எல்லாம் செயலுக்கு கொண்டு வந்தால்தான் தமிழ் உரிமை பெறும் என்ற அளவில் இந்த நூலுடைய அடைவுகளை தொடக்க உரையை நாம் அறிமுகப்படுத்தி முடிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. மற்ற